சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சியின் தொழில் வரி 35% உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீத் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீத் சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை ரிப்பன் மாளிகையில் ஜூலை மாதத்துக்கான மாமன்ற கூட்டம் சென்னை மேயர் பிரியா தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் போது 30க்கும் மேற்பட்ட பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் பிரதானமாக பார்க்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு ஆண்டிலும் முதல் அரையாண்டு, இரண்டாம் அரையாண்டு என 2 அரையாண்டுகளுக்கு அரையாண்டாக தொழில் வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகர தரப்பிலிருந்து. தற்போது இருக்கக்கூடிய தொழில் வரியில் அரை வருடத்திற்கு, அதாவது முதல் அரையாண்டிற்கு 35% தொழில் வரியை உயர்த்தவும், இதனை அங்கீகரிக்க அரசுக்கு முன்மொழிவை அனுப்பவும் இந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை மாநகராட்சியினுடைய நிலைக்குழு ஒப்புதல் அளித்து அரசுக்கு முன்மொழிவை பெற விண்ணப்பிப்பார்கள். அதற்கு பிறகுதான் இந்த தொழில் வரி, அரையாண்டுக்கான தொழில் வரி 35% உயர்த்தப்பட இருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு மாமன்ற கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருந்தது. ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு மாமன்ற கூட்டத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. மேயர் பிரியா அவர்கள் இரங்கல் தீர்மானத்தை வாசித்திருந்தார். அதே போல வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வடகிழக்கு மழைநீர் வடிகால் பணிகளும், அதே போல தூர்வாரக்கூடிய பணிகளையும் விரைந்து நடத்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் இந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த ஜூலை மாதத்திற்கான மாமன்ற கூட்டத்தில் வாசிக்கப்பட இருக்கிறது.